அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மைமா எம்எஸ் கிச்சன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள். ஏத் முபாரக். 30 நோன்பு அல்ஹம்துலில்லாஹ் வச்சாச்சு. இன்றைக்கி பெருநாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேருந்து வீடியோ எடுத்திருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் பெருநாள் அன்றைக்கி ஃபஜர் தொழுதாச்சு. தொழுதுட்டு சரி நம்ம ரெடி ஆகலாம் அப்படின்னு மாடிக்கு வந்திருந்தேன். இன்றைக்கி 2 விதமாக பெருநாள் தொழுகை. 7 மணிக்கு ஒரு தொழுகை, அதுக்கப்புறம் 7:45 ஒரு தொழுகை. நாங்கள் 7:45 கிளம்பலாம். ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக கிளம்புனோம் அப்படின்னா நிறைய டைம் கிடைக்கும். அதனால் சரி கொஞ்சம் ரெடி ஆகிட்டு 7:45 கிளம்பலாம் அப்படின்ட்டு இருந்தோம். என் பையன் மட்டும் 7 மணி தொழுகைக்காக கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டான். நம்ம 7:45 தானே கொஞ்சம் பொறுமையாக கிளம்பலாம் அப்படின்னு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு, ஸோ முக்கியமாக என்ன ட்ரெஸ்ஸு போடுறோம், என்ன புர்கா போடுறோம் அப்படின்னு எல்லாம் செலக்ட் பண்ணி அதுக்கு மேட்சாக ஹேண்ட்பேக்கு, வளையல் எல்லாமே எடுத்துகிட்டு கீழே வந்தாச்சு. சில பெருநாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிற ட்ரெஸ்ஸு சில நேரம் மேட்சிங்காக இருக்காது. இந்த தடவை அல்ஹம்துலில்லாஹ் புர்கா, ஷாலு, அதுக்கப்புறம் நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாமே கொஞ்சம் மேட்சிங்காக அமைஞ்சுது. நான் பிளாக் அண்ட் ஒயிட்டு ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறதுனால வளையல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலரில் வாங்கிட்டேன். கம்மல் பொண்ணோடது அதையும் எடுத்துகிட்டு, அப்புறம் பிளாக் கலரில் ஒரு ஹேண்ட்பேக் இருந்துச்சு. எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் இந்த தடவை செட்டாக அமைஞ்சது. ரெடி ஆகிட்டு தொழுகைக்கும் கிளம்பியாச்சு. தொழுகைக்கு ரெடி ஆகியாச்சு. கரெக்டாக பார்த்திங்கன்னா 7:30க்கு இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னா தான் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம தக்பீர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தொழுகை வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் 7:45 இல்லைனா 8 மணி கூட ஆகலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா கரெக்ட் டயத்தை விட நம்ம அங்கே போனதுக்கப்புறம் இன்னொரு 10 நிமிஷம் லேட்டாக தான் செய்யும். அதனால் நாங்கள் கரெக்ட் டயத்துக்கு அங்கே போயாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் தொழுகிற இடத்துக்கு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃபேக்ட்ரி. ஃபங்க்ஷன் மாலில் தான் பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் தொழுகை நடக்கும். பெரிய திடலில் தொழுதா இன்னும் பெரிய நன்மை தான். ஆனால் அங்கே போயிட்டோம் அப்படின்னா உருது பயானே நம்மளுக்கு அவ்வளோவா புரியாது. அதனால் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா வருஷமும் நோன்பு பண்ண ஹஜ் பண்ண நாளைக்கு இங்கேயும் நாங்கள் தொழுகை வந்துடுவோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 2 விதமாக இன்றைக்கி தொழுகை நடக்குது அப்படின்னு. உருது பேசுகிறவங்களுக்கு தொழுகை வச்சுட்டு அவங்களுக்கான பயான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது இன்னும் முடியலை. அதனால தான் இவ்வளோ கூட்டமும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உருது பயான் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் தமிழ்காரங்களுக்கான தொழுகை வச்சுட்டு நம்மளுக்கு புரிகிற மாதிரி தமிழ் பயான் கேட்கலாம். நான் எப்படின்னா இந்த ஜும்மா தொழுகை போயிட்டாலும் சரி, பெருநாள் தொழுகை போயிட்டாலும் சரி, சப்பில் இடம் கிடைக்குமா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்பவும் போல் இந்த நோன்பு பண்ண ஹஜ் நாளைக்கு கூட்டம் ஜாஸ்தி இருக்கும். அதேமாதிரி உருது பேசுகிறவங்க, தமிழ் பேசுகிறவங்க எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருந்தாங்க. சரி இருந்தாலும் முன்னாடி போய் பார்க்கலாம், இடம் இருந்துச்சுன்னா நம்ம சப்பில் உட்காந்துடலான்னு போனேன். அல்ஹம்துலில்லாஹ் அதே மாதிரி சப்பில் எனக்கு தொழுகைக்கு இடம் கிடச்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பெருநாள் தொழுதாச்சு. இந்த வருஷம் நோன்பு பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லா நோன்பும் வச்சாச்சு. பெருநாள் தொழுகையும் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப துவா செஞ்சுட்டே இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சது. ஸோ தொழுதுட்டு எல்லாருக்கும் சலாம் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
எனக்கு வந்து எப்போ தொழுதுட்டு வெளியே போனாலும் ஒரு 10 நிமிஷம் அந்த ஊஞ்சலில் ஆடணும் போல தோணும். ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா டைம் இருக்காது. தொழுது முடிச்சதும் வீட்டுக்கு போய் சாப்பாடு செய்யணும். அதனால் அந்த யோசனையிலே கிளம்பியாச்சு. அதனால் உட்காந்து விளையாடுறதுக்கு பார்த்திங்கன்னா நேரம் வரல. ஆனால் போன வருஷம் ஹஜ் பண்ண தொழுதுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா தங்கச்சிலாம் வந்திருந்தா. அதனால் அவங்க கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டோம். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பு கிடைக்கல. தொழுது முடித்ததும் பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பெருநாள் தொழுதுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 8:45 கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு 7:45 தொழுகை அப்படின்னாங்க. அதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் லேட்டாக தான் ஆணுச்சு. நான் எப்போவுமே பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு வந்து இட்லி வந்து அவிச்சு வச்சுருவேன். ஏன்னா தொழுதுட்டு வர்றது கொஞ்சம் லேட்டாகும். ஆனால் வந்ததும் பார்த்திங்கன்னா திடீர்னு வயிறு பசிக்கும்பாங்களா, அவிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துடலாம், நம்ம கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு. ஆனால் இந்த தடவை வந்து இட்லி எதுவும் அவிக்கலை. தொழுது முடிச்சுட்டு போயிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து தான் இட்லிக்கு மாவு கரைச்சிருந்தேன். ஸோ நைட்டு வந்து தூங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா நைட்டு தான் வந்து சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா குலோப்ஜாம் ரெடி பண்ணி முடிக்கதே 12 1 மணி ஆயிடுச்சு. குழம்பு எப்போவுமே முதல் நாளே வச்சுருவேன். ஏன்னா காலையில் எழுந்திச்சிக்கிட்டு ஒன்றா கட் பண்ணி அதை தாளிச்சிட்டு டைம் ஆயிரும். அதனால் ஒரு முக்கால்வாசி வேலையை நைட்டே முடிச்சிருவேன். இட்லிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா மாவு காலையில் ரெடி பண்ணி அப்பமே அவிச்சிருவேன். ஒவ்வொரு பெருநாளைக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு நினப்பேன். ஆனால் ஏதாவது புதுசாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா யாரும் சாப்பிட மாட்டா. எப்போவுமே எல்லாருக்குமே பிடிச்சது இந்த பிரெட் அல்வா, மிட்டா, அதுக்கப்புறம் வந்து குலோப் ஜாமுன். இதுதான் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வேறு எதாவது ரெடி பண்ணிட்டாலும் ஸோ அவங்களுக்கு வந்து பிடிக்காது. அதனால் எப்பவும் போல் அதை ரெடி பண்ணிட்டேன். பிரெட் அல்வா வந்து ஒரு 2 நாள் முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். தக்காளி ஜாமுன் ரெடி பண்ணிட்டேன். அது வந்து போன வாரமே ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா திடீர்னு தக்காளி விலை கூடிரும். ஒரு டைம் இப்படி தான் நோம்பு பெருநாளைக்கா ஹஜ் பெருநாளைக்கான்னு தெரியல, தக்காளி விலை வந்து ரொம்ப கூடிருச்சு. இருந்தாலும் எப்படியோ தக்காளி ஜாம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப விலை கொடுத்து வாங்கி தக்காளி ஜாம் ரெடி பண்ணிட்டேன். அதனால் இந்த தடவை தக்காளி விலை கம்மியாக இருக்கும் போதே ஜாமுனும் ரெடி பண்ணிட்டேன். ஷார்ட்ஸ்க்கு எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் நிறைய டைம் தக்காளி ஜாம் பண்ணுறது போட்டாச்சு. திரும்பவும் எடுத்துகிட்டே இருந்தேன். எனக்கே போர் அடிச்சிடும். அதனால் தக்காளி ஜாம் வீடியோ வந்து நான் எடுக்கலை. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா பிரெட் அல்வா வந்து வீடியோ எடுத்திருந்தேன் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது. எப்போவும் ப்ரெட்டை வந்து நெய் இல்லைன்னா எண்ணெயில் வந்து நல்லா பொரிச்சிட்டு பண்ணுவாங்க. இந்த தடவை வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்தது. அது இன்ஷால்லா ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். நான் எப்போவுமே இட்லி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா துணி யூஸ் பண்ண மாட்டேன். சும்மா அதுலேருந்து எண்ணெய் தடவிட்டு அப்படியே நான் மாவு ஊற்றி இட்லி வேக வச்சுருவேன். இட்லி எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவேன். இட்லி வந்து பிஞ்சு போகாமல் நல்லா சூப்பராக வரும். அதுக்கு தான் அந்த ஸ்பூனே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பொருள் வாங்கணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு மீஷோவில் தான் செக் பண்ணுவேன். நிறைய பொருள் மீஷோவில் வாங்கியிருக்கேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் வாங்கினது இந்த ஃபிங்கர் ரிங் வாட்ச் தான் வாங்கினேன். ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு விஷ் லிஸ்ட்டில் போட்டே வச்சுருந்தேன். ஆர்டர் பண்ணுறது அப்புறம் கேன்சல் பண்ணுறது இப்படியே தான் இருந்தது. ஆனால் இந்த தடவை ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ தொழுகையில் போட்டுக்கும்போது கூட 2 பேர் கேட்டிருந்தாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு. நான் வாங்கினது பார்த்திங்கன்னா மீஷோவில் தான். நிறைய பொருள் அங்கே தான் வாங்குவேன். லாஸ்ட்டாக தான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ மற்ற விரலில் போடுறத விட இந்த ஆள்காட்டி விரலில் போடும்போது தான் வாட்ச் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்லி அவிச்சு ரெடி பண்ணிட்டேன். இது எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சிருந்த அந்த ஸ்பூனு தான். எப்போ இட்லி வச்சாலும் இந்த ஸ்பூன் வச்சு தான் எடுப்பேன். பிஞ்சு போகாமல் நல்லா க்ளீனாக வந்துடும். வெள்ளை துணி போட்டு அவிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்பூன் வச்சு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு அந்த துணியை அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். ஆனால் எனக்கு என்னமோ துணி போட்டு அவிக்கிறது இஷ்டமே இல்லை. அது நிறைய வேலை இருக்கிற மாதிரி அதையும் க்ளீன் பண்ணணும், இதையும் க்ளீன் பண்ணணும். அதனால் இப்படியே நான் வந்து இட்லி அவிச்சிருவேன். எப்போவுமே மற்ற நாளை விட பெருநாளைக்கு நான் இட்லி அவிச்சிட்டேன் அப்படின்னா நல்லாவே சாஃப்டாக இருக்கும். ஆறிடுச்சின்னா கூட இட்லி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவிச்சதுக்கப்புறம் கையில் வந்து பிச்சு பார்த்தேன். நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதும் கொஞ்சம் ரஃப் ஆகிடுச்சு. ஏன்னா நான் அன்றைக்கி வந்து கொஞ்சம் சோறு சேர்க்கலை. எப்போவுமே இட்லிக்கு ஊறப்படும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு பழைய சோறு சேர்த்துக்கிடுவோம். அப்போ தான் சாஃப்டாக வரும் அப்படின்னு. ஏன்னா அன்றைக்கி நோம்புக்கு வந்து பொங்குன சோறு எல்லாமே காலி ஆயிடுச்சு. ரைஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால வெறும் இட்லி அரிசி உளுந்து மட்டும் போட்டு அரைச்சி வச்சுட்டேன். இட்லி ரெடி பண்ணிவிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு திரும்ப சூடு பண்ணிவிட்டேன்.
ஸோ தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு எல்லாருக்கும். அதனால் சரி சாப்பாடு வச்சிடலான்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக கரண்ட் போயிடுச்சு. இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்போவுமே அப்படி தான். ஜும்மா அன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் கிட்ட கரண்ட் எடுத்துருவாங்க. அந்த அன்னைக்கு ஒரு 1 ஹவருக்கு கரண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. கரண்ட் எது ரிப்பேர் பார்த்தாங்களா இல்லை நம்ம பண்டிகை அன்னைக்கு தான் கரெக்டாக எடுக்கிறாங்களான்னு தெரில. அல்ஹம்துலில்லாஹ் காலையில் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லோரும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் பையனுக்கு தான் சாப்பாடு வச்சுட்டு இருந்தேன். தொழுதுட்டு வந்தது பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்கிறது, குரூப்பில் அனுப்புகிறதா இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து அதுக்கான நேரமே அமையலை. வந்ததும் வேலையை பார்க்குறதுலேயே பார்த்திங்கன்னா டைம் போயிடுச்சு. ஸோ என் பையன் இப்போ தான் வந்தான். எனக்கு முன்னாடி தொழுவ போனான். ஸோ இவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஃபோட்டோ செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து சாப்பிட்ருந்தான். அல்ஹம்துலில்லாஹ் காலையில் எழுந்துச்சி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா டைம் இல்லை. சரி வந்து புர்கா கூட கழட்டலை. காலையில் சாப்பாடை முடிச்சுட்டு அப்படி தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போய் பெருநாள் சலாம் கொடுத்துட்டு வரலான்னு அங்கே போயிட்டு வந்துட்டு திரும்பவும் புர்கா போட்டுட்டு கிளம்பிட்டோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பண்ணலை. நான் வந்து ஆர்டர் கொடுத்தாச்சு. ஏன் அப்படின்னா இந்த நோன்பு வேறு வச்சுருக்கோம் இல்லையா, ரொம்ப டயர்டாக இருக்குது, சாப்பாடு செய்யணும், இன்னும் வேலை ஜாஸ்தி ஆகும். அது மட்டும் இல்லாமல் நோம்புலேயும் அவங்க சொல்லியிருந்தாங்க வெள்ளிக்கிழமை பெருநாள் வந்துட்டு அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் பிரியாணி ஆர்டர் பண்ணிடுவேன் அப்படின்னு. நானும் அதுக்காக தான் வெள்ளிக்கிழமை பெருநாள் வரும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் வெள்ளிக்கிழமை பெருநாள் வரல. அதுக்கு பதிலாக நம்மளுக்கு 30 நோன்பு அல்ஹம்துலில்லாஹ் கிடச்சிருச்சு. சரி அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் சனிக்கிழமை பெருநாள் வந்துட்டுனா வீட்டிலலாம் பிரியாணி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இவங்க என்ன சொன்னாங்கன்னா பரவாயில்ல சனிக்கிழமை வந்தாலும் பிரியாணி ஆர்டர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் பிரியாணி ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு நேரத்தே பார்த்திங்கன்னா பிரியாணி ஆர்டர் கொடுத்தாச்சு. எனக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பிரியாணி வீட்டில் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு 2-3 ஹவர் ஆயிரும். சரி நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்க அப்படின்னு நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ இந்த ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா ஓடிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஜருக்கு எந்திக்கிறோம், தொழுவுறோம், சஹருக்கு, இஃப்தாருக்குன்னு ஒன்றா ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறோமா. அது வந்து ரம்லானுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் உடம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரியே இருந்துச்சு ரெஸ்ட்டே இல்லாமல். அதனால் கடையில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னோடனே வேண்டான்னு கூட சொல்லலை, சரின்னு சொல்லிட்டேன். இந்த நோன்பு நாளைக்கு கடையில் தான் நாங்கள் பிரியாணி வாங்கணும்னு நல்லா நாடி இருக்கான். எங்களுக்கும் அதுக்கான ரிஸ்க் இருந்திருக்கு அல்ஹம்துலில்லாஹ். பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த லிஸ்ட்டில் கொடுத்த மாதிரி எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு. அங்கேயும் ஒரு டைம் செக் பண்ணியாச்சு. இருந்தாலும் வீட்டில் வந்து கொஞ்சம் செக் பண்ணணும்ல, அதனால் திரும்ப எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 மணிக்கே வர சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆர்டர் கொடுக்காதவங்களும் சில நேரம் வந்து வாங்கிடுவாங்க அப்படின்னு 12 மணிக்கெலாம் வந்து வாங்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கரெக்டாக 11:30 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். ஏன்னா நேரத்தோடு வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கண் நிறைய தூக்கம் இருக்குது. நைட்டு கொஞ்சம் தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு. காலையிலையும் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம். அதனால் மதியம் ஒரு 2 ஹவர் தூங்கினா தான் கொஞ்சம் உடம்பு ஃப்ரீயாக இருக்கும். சரி வாங்கினது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டேன். வெங்காய சம்பல் பார்த்திங்கன்னா நிறையவே இருந்தது. அதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து பிரியாணிக்கு வந்து தால்ச்சா பண்ணுவேன். கொஞ்சம் முள், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு பண்ணுவேன். இது வந்து தால்ச்சா மாதிரி இல்லை, வெறும் கத்திரிக்காய் போட்டு ஒரு கத்திரிக்காய் குழம்பு மாதிரி வச்சுருந்தாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ் பிரியாணியோட வச்சு சாப்பிட்டோமே நல்லா இருந்தது. அப்புறமா இது கூட மிட்டா கொடுத்துருந்தாங்க. நல்லவேளை நான் வீட்டில் வந்து மிட்டா பண்ணலை. பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுவும் இதுவும் சேர்ந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அப்புறம் வேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பெங்களூரில் எந்த ஹோட்டலில் பிரியாணி வாங்கினாலும் கண்டிப்பாக அது கூட மிட்டா தந்துடுவாங்க. ஸோ சின்ன கப்லேயே தந்துடுவாங்க. இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் அளவு ஜாஸ்தியாக வாங்கினதுனால ஒரு பெரிய பாக்ஸ் நிறைய மிட்டா, அப்புறம் கத்திரிக்காய் குழம்பு, அது கூடவே ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கபாப் ஒரு 1/2 கிலோ இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஏற்கனவே காலையில் குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் அதிகமாக தான் வாங்கி தந்துருந்தாங்க. கொஞ்சம் சிக்கனை வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். எப்படி இந்த சிக்கன் வந்து பிள்ளைங்களுக்கு காணலை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிற சிக்கனில் கொஞ்சம் மசாலா தடவி வீட்டில் கபாப் மாதிரி ரெடி பண்ணிடலான்னு வச்சுருந்தேன். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் போதும், இதே நைட் வரைக்கும் மிச்சமாக தான் இருந்தது. இதெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. நீ அடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ஒரு 12 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் அதை விட அதிகமாக தான் இருந்தது. ஸோ பிரியாணி கொஞ்சம் நிறையா தான் இருந்தது. முட்டை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20 பீஸு 21 பீஸ் வந்து மட்டன் இருந்தது. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ மேலே இருக்கிற முட்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். எப்படியோ ஒரு வழியாக கஷ்டம் இல்லாமல் பிரியாணி வழியாக ஆர்டர் பண்ணியாச்சு. இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட்டு தெரியும் அப்படிங்கிறதுக்காக
ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரெடி ஆனதுக்கப்புறமா தொழுதுட்டு அதுக்கப்புறம் 2 மணிக்கு அப்புறம் தான் சாப்பிட்ருந்தோம். டேஸ்ட் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வீட்டில் நம்ம சீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ பக்கத்துலேயும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டாச்சு. நிஜமே பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம போட்டால் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து நெக்ஸ்ட் டே நைட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா வச்சுருந்தேன், பிரியாணி சூடு பண்ணி சாப்பிட்ருந்தேன். கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறவே இல்லை, ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் அன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருந்த மட்டன் பிரியாணி 12 பேர் சாப்பிட்ற அளவுக்கான மட்டன் பிரியாணி. நாங்கள் பிரியாணி ஆர்டர் கொடுக்க போகும்போதே பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டு தந்துட்டாங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எத்தனை பேருக்கு எவ்வளோ ரேட்டு வருது அப்படிங்கிறது. இதை பார்த்தா நான் வந்து சூஸ் பண்ணேன். இந்த ஹோட்டலில் தான் வாங்கியிருந்தோம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. இதுவே வீட்டில் பிரியாணி பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக காலையிலேருந்து டென்ஷனாக இருக்கும். இந்த தடவை பிரியாணி வந்து உதிரியாக வருமா, இல்லை குழஞ்சிருமா, உப்பு காரம் கூட குறைய வருமா அப்படிங்கிட்டு பதட்டமாகவே இருக்கும். ஆனால் இந்த தடவை எந்த டென்ஷனும் இல்லாமல் கடையிலே ஆர்டர் பண்ணியாச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த நோன்பு நாளைக்கு நம்மளுக்கு வந்து கடையில் தான் நல்லா ரிஸ்க்குன்னு ஆடியிருக்கான். மற்றபடி அல்ஹம்துலில்லாஹ் இந்த நோன்பு பெருநாள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக ரொம்ப சந்தோஷமாக அமைஞ்சுது. இதுவே ஹஜ் பெருநாள் அப்படின்னா நம்ம வீட்டில் தான் செஞ்சாகணும். ஏன்னா குர்பானி கொடுக்குறதுனால வீட்டில் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த நோன்பு பெருநாள் நம்மளுக்கு எப்படி சிறப்பாக இருந்துச்சோ அதை விட வரக்கூடிய ஹஜ் பெருநாள் இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு துவா செஞ்சுக்கிறேன். நீங்களும் துவா செய்யுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.